மீண்டும் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரீஸ்க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் நம்பர் 21 ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இதுக்கு முன்னாடி 20 பேட்டர்ன்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சின்ன வயசுல நம்ம டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல சில சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். பட் காலப்போக்கில் அதை நம்ம பிஹேவியரா நமக்கே தெரியாம மாத்திக்கிட்டு இன்னமும் நாம வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த பிஹேவியர் தான் நம்ம லைஃப் ஆட்டோ பைலட் மோட்ல லீட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பிஹேவியர் வந்து நீங்க அடாப்ட் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அதுலேருந்து உங்களால வெளியில வர முடியும். உங்க ப்ரெசண்ட்ல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்க லூப்ல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரே மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களால வெளிப்படவும் முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். அதாவது நிறைய பேர் வந்து இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்து சுமந்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆனா வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க யாரையுமே ஃபுல்லா நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்கள சுத்தி உள்ள மக்கள் நல்லவங்களாத்தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பத்தி அவங்களோட இன்டென்ஷனை பத்தி எப்ப பார் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு சோகத்தை, கஷ்டத்தை, ஏதோ ஒரு துரோகத்தை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சேஃபா ஃபீல் பண்ணணும் அப்படின்னாக்க அது அவங்கள சுத்தி உள்ளவங்க சரியா இருந்தா தான் நான் சேஃபா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பொருத்தமானதா இருக்குன்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா இந்த எபிசோடு உங்களுக்கானது. ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்றது ரேண்டமான ஒரு விஷயம். அதாவது போற போக்குல என்ன அப்படின்னு கேட்டுட்டு போற விஷயம் கிடையாது. ஸோ அது நம்ம வாழ்க்கையில பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ்ல, பாஸ்ட் வூண்ட்ஸ்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அபாயகரமான பேட்டர்ன். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ முதல்ல இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப எப்பவுமே ஒரு கவனத்தோடையும் எப்பவுமே ஒரு எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது. ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நம்ம நம்பிக்கை அங்க உடைக்கப்பட்டு இருக்கும். நம்ம நம்பிக்கை அங்க தப்பா பயன்படுத்தப்பட்டு இருக்கும். நம்ம நம்பிக்கை அங்க சேஃபா இருந்திருக்காது. ஸோ இதுவும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ்ல தான் வரும். ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஒருத்தவங்க நம்மளை பிட்ரேயல் பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க. இது மட்டும் ட்ரஸ்ட் இஷ்யூல வராது. நம்மளை எமோஷனலா டிஸப்பாயின்மெண்ட் பண்றாங்க இல்லையா, எமோஷனல் டேமேஜ் பண்றாங்க இல்லையா, அதுவுமே இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்ல வரும். ஸோ இது எதனால உருவாகுது முதல்ல அதை பார்ப்போம். அதுக்கான முதல் காரணம் நம்ம பாஸ்ட் லைஃப்ல நாம ஏமாற்றங்கள், துரோகங்கள், இல்ல நம்ம வாழ்க்கை வந்து ஒரே மாதிரியா இல்லாம நம்மகிட்ட வந்து ஒரே மாதிரியான அன்பை காட்டாம நம்மள வந்து ஒரு பொருளா நினைச்சு, ஒரு உயிருள்ள ஜீவனா நினைக்காம நம்மள ஒரு பொருளா நினைச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுதான் முதல் காரணம் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற பேட்டர்ன் உருவாகிறதுக்கு. ஸோ நம்ம கிட்ட சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், பொய் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க நமக்கு கொடுத்த ப்ராமிஸை உடைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க பிஹேவியர் ஒரே மாதிரி இல்லாம திடீர்னு அவங்க பிஹேவியரை மாத்திருப்பாங்க. ஒரு நேரம் நம்மளை லவ் பண்ற மாதிரி காட்டிப்பாங்க, ஒரு நேரம் நம்மளை விட்டு தூரமா போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்துல நம்ம மனசு என்ன நினைச்சுக்கும் அப்படின்னாக்க, நம்ம மக்கள் வந்து இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியாது, நம்மால அவங்கள ஃபுல்லா நம்ப கூடாது அப்படின்னு நம்ம மனசு கத்துக்கும். இது முதல் ரீசன். 2வது ரீசன், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து அங்க எமோஷனலா சேஃபா இருந்திருக்காது. யாருக்கிட்டயாவது நீங்க ஓப்பன் அப் பண்ணியிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள ஓப்பன் அப் பண்ணும்போது, அந்த இடத்துல அந்த ஃபீலிங்ஸ அவங்க ஒண்ணுமில்ல அப்படின்னு உங்கள நினைக்க வச்சிருப்பாங்க. உங்கள அத வச்சு ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓஹோ! இவங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்குதா? அப்ப இவங்க இப்படி இருப்பாங்க. நாம இவங்கள இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைச்சிருப்பாங்க. இல்லன்னா, உங்க ஃபீலிங்ஸ் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒதுக்கி விட்டுருப்பாங்க. இல்லன்னா, உங்கள தப்பா கூட அவங்க புரிஞ்சிருப்பாங்க.
ஸோ, அதனால நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? நம்ம எமோஷனல வெளிப்படுத்துறது இங்க சேஃபான விஷயம் இல்ல. அப்படின்றதுனால நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. இது 2வது ரீசன். 3வது உங்கள கேஸ்லைட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. மேனிபுலேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. எப்படி அப்படின்னாக்க, உங்க நம்பிக்கைய அவங்க உடைச்சிருப்பாங்க. அவங்க உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு தெரியும். நீங்க அவங்கள உண்மையா விரும்பியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்க குடுத்திருப்பீங்க. அவங்க மேல உள்ள விருப்பத்துக்காக உங்க வாழ்க்கையில நெறைய விஷயங்கள விட்டும் குடுத்திருப்பீங்க. ஆனா, அது எதுவுமே நடக்கல. நமக்கு தப்பு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அவங்க தப்பு பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா, அது இல்ல அப்படின்னு நம்மளையே நம்மள சந்தேகப்பட வச்சுருவாங்க. நீங்க வந்து ஓவரா கற்பனை பண்ற. நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. இந்த மாரி எதுவுமே நடக்கல. பட் ஆனா அங்க நடக்குது. நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவோம். அதுக்கான விளக்கம் கேட்போம். நியாயம் கேட்போம். ஆனா, அவங்க அத அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த கன்ஃப்யூஷன் என்ன ஆகும்? நமக்குள்ள இந்த நிலைமை வந்து நமக்குள்ள குழப்பத்தையும், செல்ஃப் டவுட்டையும் நமக்கு உருவாக்கும். இதனால நம்ம மத்தவங்கள நம்புறதுக்கு பதிலா, நாம நம்மள நம்புறதே நிறுத்திருவோம். ஏன்னா, நாம சொல்றது எதுவுமே இங்க உண்மை இல்லையே! அவங்க அப்படியே திரிச்சிடுறாங்க. அவங்க சொல்றத உண்மைன்னு நம்பிடுவோம். நம்மளுடைய எமோஷன்ஸ நாம நம்ப மாட்டோம். இது 3வது காரணம். 4வது காரணம், லவ்வுன்றது கண்டிஷனல், அன்சேஃப். இந்த கேரும், கனெக்ஷனும் எத பிஹேவ் ப பேஸ் பண்ணி இருந்திருக்கும் அப்படின்னாக்க, உங்க பிஹேவியர். நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு விட்டு குடுத்து போறீங்க, இன்னும் சொல்லப்போனா எந்த அளவுக்கு இளிச்சவாயா இருக்கீங்க, அடுத்து அவங்களுடைய மூட், அடுத்து சிச்சுவேஷன்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நமக்கு ஒரு ஒரு சேஃப்டியானது அப்படின்ற எண்ணத்த நமக்கு குடுத்திருக்காது. ஸோ லவ் பண்ணா இவ்வளோ கஷ்டப்படணும் போல இருக்குது. நாம என்ன பண்ணுவோம், அந்த கஷ்டத்தையும் விரும்பி ஏத்துப்போம். ஆனா, அது அங்க நமக்கு விரும்பின அந்த அன்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தரமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நாம அவங்க பின்னாடி கெஞ்சணும், சுத்தணும். அவங்களுக்கு வேணுங்கிற அத்தனையுமே நாம குடுக்கணும். ஆனா, அத திருப்பி குடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. நம்மள யூஸ் பண்ணிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. நம்மள ஒரு பொருளா தான் நெனைப்பாங்க. உயிருள்ள ஜீவனா நெனைக்கவே மாட்டாங்க. இந்த லவ் அப்படின்ற விஷயத்த பொறுத்த மட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க எல்லா அன்பையுமே குடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பட் நீங்க எவ்ளோ குடுத்தாலும் அவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. ஏன்னா, அவங்க உங்கள மதிச்சிருந்தா, உண்மையிலேயே அவங்க உங்கள விரும்பியிருந்தாங்க அப்படின்னாக்கா, உங்க அன்புக்கு உண்டான மரியாதைய அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனா, அதுதாங்க கிடையவே கிடையாது. ஆனா, நாம என்ன நெனைப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் அன்ப கொட்டுவோம், இன்னும் கொஞ்சம் அன்ப காட்டுவோம், இன்னும் கொஞ்சம் நாம பிஹேவியர மாத்திப்போம், இன்னும் கொஞ்சம் நம்மள சேஞ்ச் பண்ணிப்போம். அப்ப அவங்களுக்கு நம்மள புடிக்கும் அப்படின்னு, நாமளே நம்மள டோட்டலா இழக்கிற ஸ்டேஜுக்கு நாம வந்துருவோம். ஸோ, இதனால என்ன ஆகும்? நம்ம வந்து என்ன நெனச்சுப்போம் நாம? எப்பவுமே நாம அலர்ட்டா இருக்கணும். நாம வந்து அ நம்பிக்கை அவங்க மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னாக்கா, நாம இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது அப்படின்னு நெனச்சுப்போம். ஸோ காலப்போக்குல இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து நம்மள காயப்படுத்தும் தான். ஆனா, அவங்க மேல நாம நம்பிக்கை வைக்கணும். அது தப்பு உண்மையிலேயே. ஏன்னா, அங்க அவ்ளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ப வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. பட் ஆனா, அவங்க மேல இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான நாம அவங்கள நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு நெனச்சிருப்போம். அதனால காயப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா, உள்ளுக்குள்ள நம்மளோட நம்பிக்கை உடைஞ்சுகிட்டே தான் இருக்கும். இன்னொருத்தர நம்புறது சேஃப் இல்ல. ஏன்னா, அவங்க நம்ம கஷ்டம் குடுத்துட்டே இருக்கவங்க, நம்ம எப்படி அவங்கள நம்ப முடியும்? அது சேஃப் இல்ல அப்படின்ற ஒரு நெலைமைக்கு நாம வந்துருவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நம்பிக்கை வைக்கிற இடம் தான் தப்பே ஒழிய, நம்ம நம்பிக்கை தப்பு கிடையாது. ஸோ அத நாம புரிஞ்சுக்கணும். நம்ம யார் மேலயும் நம்பிக்கை வைக்காம இருக்கிறது நம்ம புரொடெக்ஷன் நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆனா, உண்மையிலே அதுக்கான ரீசன் நாம நம்மள நம்பல அப்படின்றது தான். ஸோ இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்றது வர்றதுக்கு காரணம், பாஸ்ட்ல நடந்த துரோகங்கள், உங்க ஃபீலிங்ஸ யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்க ஃபீலிங்ஸ் உண்மைன்னு உங்கள நம்ப விட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு உண்மையான அன்ப காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த காரணங்களால தான் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வருது. ஸோ இது நம்மள எப்படிலாம் பாதிக்குது? இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்றது
நம்ம அடுத்தவங்கள பார்க்குற பார்வைய மட்டும் மாத்தாது. நாம நம்மள பார்க்குற பார்வையே மாத்த வச்சுரும். எப்ப பாரு எல்லாத்துக்கும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்போம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க உண்மையா தான் இருக்கிறாங்களா? இல்ல நாம தான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமா? இல்ல நாம பேசுறது ஏதாவது ஒண்ணு அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களா? இல்ல அவங்க நம்மள விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாம இதெல்லாம் பொறுத்துக்கணுமா? இப்படின்ற நெறைய கேள்விகள் ஓவர் திங்கிங் மோட்ல ஓடிட்டே இருக்கும். நாம ஒரு நிதானம்னா என்ன? அமைதினா என்ன? அப்படின்றது நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும். அவங்க குடுக்குற அந்த ஓவர் திங்கிங்க மட்டும் தான் நம்ம நிலையானது அப்படின்னு நாம நெனைச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற இந்த பேட்டர்ன் முதல் பாதிப்பா நமக்கு ஓவர் திங்கிங்க குடுக்கும். 2வது நாம நம்மள பத்தி பேசுறதுக்கே பயப்படுவோம். எதனால அப்படின்னாக்க, நம்ம கனெக்ஷன் வேணும்னு நெனைப்போம். நம்ம ஒருத்தவங்க கூட டீப்பா கனெக்ட் ஆகணும். அவங்கள்ட்ட உண்மையா பழகணும், உண்மையா பேசணும்னு நெனைப்போம். பட் ஆனா, நாம நம்மளே பின்னோக்கி இழுத்துப்போம். காரணம், அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்மள யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மள மதிக்காம இருந்திருப்பாங்க. நம்மள இன்னும் சொல்லப்போனாக்கா, அவ்ளோ கேவலமா நெனைச்சிருப்பாங்க. ஸோ, இந்த காரணங்களால நாம ஓப்பன் அப் பண்றதே ஒரு கட்டத்துல நிறுத்திருவோம். அது மட்டும் இல்லாம, நாம உண்மையா நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னு ஷேர் பண்ண நெனைப்போம். பட் ஆனா, அப்படி ஷேர் பண்ணாக்க உன்ன விட்டு போயிடுவோம். அப்படின்ற அந்த அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்காது அப்படின்ற பயத்த அவங்க நமக்கு குடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நம்ம ஓப்பனா ஷேர் பண்ண மாட்டோம். ஒருவேளை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்க, எப்ப பாரு இதே மாரியே இருக்கு, நச்சரிப்பா இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட எமோஷனலா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ நம்மள பனிஷ் பண்றதா நெனச்சுக்கிட்டு, நம்மள எமோஷனலா டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம கிட்ட நாம சொல்ல வர எதையுமே கேட்கறதுக்கு உண்டான எபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ இந்த காரணங்களால நாம நம்ம உணர்வுகள வெளிப்படுத்த தயங்குவோம். நாம இத யார்ட்ட போய் சொல்லுவோமோ, அவங்கள நாம நம்ப மாட்டோம். இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, உண்மையிலே நம்மகிட்ட அன்பா இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் ஆனா அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு தான் நம்பிக்கை கிடையாதே. உண்மையான மக்கள் நம்மகிட்ட வந்தாலுமே, அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அது நாம என்ன நெனைச்சிட்டு இருப்போம், நம்ம டாக்ஸிக் பீப்பிள நம்மள விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்னு நெனைப்போம். பட் ஆனா இந்த டெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிப்பு, நாம நல்ல மக்களையும் நம்ம மேல உண்மையா அக்கறை உள்ளவங்களையும் நம்ம ஒதுக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு காரணமா போயிடும். ஏன்னா நமக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க மேல மட்டும் நம்பிக்கை இல்ல. நம்ம மேலயே நமக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால, மக்கள நமக்கு நம்ம மேல அக்கறை, அன்பு உள்ளவங்கள தூரமா ஒதுக்கி வைப்போம். அவங்க கிட்டேருந்து நம்ம டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணுவோம். ஸோ அவங்க நாம எப்படி நம்ம லவ்வ ப்ரூவ் பண்ணமோ, அதே மாரி அவங்களும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். இதனால இந்த இடத்துல நம்ம மேல உண்மையிலேயே அன்பும், அக்கறையும் வச்சிருக்கவங்க நம்புறது கூட நமக்கு சேஃப் இல்ல, அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இது 3வது பாதிப்பு. அதே மாரி இப்போ நம்ம ஒரு டாக்ஸிக் ரிலேஷன் வெளியில வந்துட்டாலும், நமக்குள்ள திரும்ப இவங்கள நாம நம்ப ஆரம்பிச்சோம்னா, இவங்களும் நம்மள இதே மாரி கஷ்டப்படுத்திருவாங்களோ, காயப்படுத்திருவாங்களோ, அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள தங்கி இருக்கிறதும் ஒரு பாதிப்பு தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம மேல யாராச்சும் உண்மையா அக்கறையோ, அன்போ காட்டுறாங்க. நாம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்மகிட்ட உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு ரிலேஷன்ஷிப்போ வருது அப்படின்னாக்க, நாம என்ன நெனைப்போம், திரும்ப இவங்கள நாம டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இது நம்மள ஹர்ட் பண்ணும். அதனால நாம என்ன பண்ணுவோம், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு ஓவர் இண்டிபெண்டன்ட்டா மாறிடுவோம். பட் ஆனா, உள்ளுக்குள்ள நம்ம கனெக்ஷன் வேணும் அப்படின்னு நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த பயம் 4வது பாதிப்பு. அதே மாரி நம்ம என்னதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியில வந்தாலும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ உடைக்காம, நமக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள உடைக்காம, நம்மால ஒரு புது ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ நீங்க இந்த இடத்துல கேட்கலாம். அது எப்படி நம்ம நம்மளால தான் இன்னும் ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ண முடியல. அவங்க மட்டும் எப்படி புது ரிலேஷன்ஷிப்ல அ இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உண்மை என்ன அப்படின்னா, ஆட்கள் மட்டும் தான் இங்க மாறுறாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆட்கள அவங்க ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட்டு போறாங்க.
ஏன்னாக்க, அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி அப்படின்றது கிடையாது. அதனால புது புது நபர்கள தேடி போவாங்க. ஆனா, அவங்க மனசுல நிம்மதி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறை. அத உணராம தான் இருக்கிறத தூக்கி போட்டுட்டு இன்னொன்னு வேணும்னு தேடி போறது. ஆனா, நம்மள மாரி இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் ஏன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ப தேடி போக முடியல அப்படின்னா, நாம முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய காயத்த ஆத்தணும்னு நாம நெனைப்போம். நமக்குள்ள இருக்கக்கூடிய வலிகள சரி பண்ணணும்னு நாம நெனைப்போம். ஆனா, இது எதுவுமே அங்க இருக்காது. அங்க இன்னும் மேல மேல ஆனா வெளியிலேருந்து பார்க்க சந்தோஷமா இருக்கிற மாரி தான் தெரியும். பட் ஆனா உள்ளுக்குள்ள அவ்ளோ பாதிப்பு இருக்கிறது, விக்டிமா இருக்கிற நமக்கு தெரியும். பட் ஆனா அவங்க அத மறைச்சுக்கிட்டு, நம்மள வெறுப்பேத்தணும், நம்மள காயப்படுத்தணும், "பாரு உன்ன நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக, அவங்க வேற வேற ரிலேஷன்ஷிப்ப தேடி போயிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க, உங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க உண்மையா இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. அங்கேயும் அதே தான் நடக்கும். நீங்க இங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, அதே கஷ்டத்த இன்னொருத்தர் அனுபவிப்பாங்க. அதே மாரி அத விட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்ப தேடி போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க போறத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. பட் ஆனா, உங்களுக்கு நீங்க புது ரிலேஷன்ஷிப் தேடி போகறதுக்கு அவ்ளோ தயங்குவீங்க, அவ்ளோ கஷ்டப்படுவீங்க. அது அத்தனையும் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ பேட்டர்ன் உங்களுக்கு குடுக்கும். ஸோ அந்த புது ரிலேஷன்ஷிப் வரும்போது, நீங்க எத கண்டு பயப்படுவீங்க அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷனல் டிஸ்டன்ஸ், அவங்க கூட டீப் கனெக்ஷன் உங்களால உருவாக்க முடியாது. நீங்க பயப்படுவீங்க. ஏற்கனவே அவங்க உங்களுக்கு குடுத்துட்டு போன அந்த பயம், உங்கள புது ரிலேஷன்ஷிப்ல அ உங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள உண்டு பண்ணும். ஸோ இது வந்து நீங்க தப்பானவங்க. நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டியவங்க அப்படின்றதுக்காக கிடையாது. இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற பேட்டர்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த காரணத்தினால தான், அந்த உண்மையான அன்பும், அக்கறையும் காட்டுற அந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நீங்க வந்து உங்களால திரும்ப லவ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக கிடையாது. பட் ஆனா, திரும்பவும் காயப்பட்டுருவோமோ அப்படின்னு நீங்க உங்கள நீங்களே புரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் இங்க ரீசன். ஸோ, இது நம்மள எப்படி எப்படிலாம் பாதிக்குது அப்படின்னாக்க, ஓவர் திங்கிங் பண்ணுவோம். ஓப்பன் அப் பண்ண கஷ்டப்படுவோம். நம்ம உண்மையான மக்கள டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். மத்தவங்கள டிபெண்ட் பண்ற அந்த பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். இதான் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இத எப்படி நாம சரி பண்ணலாம்? அப்படின்னாக்க, நம்ம மத்தவங்கள அதிகமா நம்புறதன் மூலியமா இந்த ட்ரஸ்ட் இஷ்யூவ சரி பண்ண முடியாது. என்னைக்கு உங்கள நீங்க முழுசா நம்புறீங்களோ, நீங்க அன்புக்கு தகுதியானவங்க, உங்க அன்பு உண்மையானது, உங்க முயற்சிகள் சரியானது, உங்களுடைய மதிப்பு மத்தவங்களால பாதிக்கப்படல அப்படின்னு என்னைக்கு நீங்க உங்கள முழுசா நம்புறீங்களோ, அப்பதான் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்ற இந்த பேட்டர்ன் சரியாகும். ஸோ இத எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னாக்க, முதல் ஸ்டெப் செல்ஃப் ட்ரஸ்ட். உங்க மேல நீங்க நம்பிக்கைய வளர்க்கணும். நீங்க மத்தவங்கள நம்பணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க யாரையும் நம்ப தேவையில்ல. ஆனா உங்கள நீங்க நம்புங்க. உங்க உள் உணர்வுகள நம்புங்க. உங்க பவுண்டரீஸ நம்புங்க. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? அத மட்டும் நீங்க யோசிங்க. ஸோ உங்களால இந்த சிச்சுவேஷன் தப்பா போனாலும் அத ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத நம்புங்க. உங்க செல்ஃப் ட்ரஸ்ட்ட ரீபில்ட் பண்ணுங்க. இது முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, யார் மேலயும் அவ்ளோ சீக்கிரம் நம்ம நம்பிக்கை வச்சிட முடியாது. பட் ஆனா நம்ம நம்பலாம். தப்பு கிடையாது. அப்படின்றத நம்புங்க. எதையுமே இம்மீடியட்டா ஷேர் பண்ண தேவையில்ல. ஒருத்தவங்கள ஃபுல்லா ஒரே நேரத்துல நம்பிடவும் தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய டெவலப் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. ஒரேடியா போய் அட்டாச் ஆகாதீங்க. இது 2வது பாயிண்ட். 3வது, யாராவது ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா, அவங்க அன்ப காட்டுறாங்க அப்படின்னாக்க, அவங்க வார்த்தைகள என்னைக்குமே நம்பாதீங்க. அவங்க செயல கவனிங்க.
இப்போ ஒரு தடவ ஃபோன் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, அவங்கள பார்க்குறீங்க. உங்களுக்கான நேரமும் அவங்க குடுக்கல அப்படின்னாக்க, அதுக்கான விளக்கம் நீங்க கேட்பீங்க. அவங்களும் விளக்கம் குடுப்பாங்க. ஆனா, அவங்க குடுக்குற வார்த்தைகள என்னைக்குமே நம்பாதீங்க. அந்த வார்த்தைகள் அவங்க செயல்ல தெரியுதான்னு பாருங்க. அத நீங்க கவனிச்சாலே, அவங்கள நம்பலாமா? வேண்டாமா? அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. சில பேர் வார்த்தைகள அள்ளி விடுவாங்க. இனிமே இந்த மாரி எதுவுமே நடக்காது. இனிமே சரியா இருக்கிறேன். ஆனா திரும்பவும் அதே மாரி பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல நாம பண்ற தப்பு அவங்க மேல இருக்கிற லவ்வுல அவங்கள திரும்ப திரும்ப மன்னிச்சு விடுறது தான். அந்த தப்ப தயவு செய்து பண்ணாதீங்க. இது 3வது ஸ்டெப்பு. 4வது நம்புங்க. தப்பில்ல. சின்ன சின்ன ரிஸ்க்க எடுங்க. தப்பில்ல. ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்ப கண்டுபிடிக்கணும், ஒரு உண்மையான அன்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, சில ரிஸ்க் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஸோ சின்ன சின்னதா ஷேர் பண்ணுங்க. உங்கள சப்போர்ட் பண்றாங்களா இல்லையான்னு பாருங்க. ஸோ உங்க வல்னரபிலிட்டிய இங்க அதிகமாக்குங்க. நீங்க ஓப்பன் அப் பண்ணுங்க. அதுவும் தப்பு கிடையாது. 5வது பாயிண்ட்டு உங்களுக்கான பவுண்டரீஸ நீங்க செட் பண்ணுங்க. நீங்க ஒருத்தர விரும்புறீங்க அப்படின்றதுக்காக, ஒருத்தர் உங்க நம்பிக்கைய உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க டாலரேட் பண்ணிட்டு பொறுத்து போகணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து உண்மையிலேயே அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு நோ சொல்ல உரிமை இருக்கு. உங்களுடைய ஸ்பேஸ புரொடெக்ட் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. இது உங்கள காயப்படுத்துது, இது சரி வராது அப்படின்னாக்கா, அத விட்டு விலகி போற உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ பவுண்டரீஸ் அப்படின்றது சேஃப்டியானது அப்படின்றத நம்புங்க. கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாரும் உங்க வாழ்க்கையில எப்பவும் இருந்துற மாட்டாங்க. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்றதுக்காக, அவங்க எப்பவும் உங்க வாழ்க்கையிலே இருப்பாங்க. அப்படின்றத அ எப்பவும் இருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காதீங்க. இது கொஞ்சம் கஷ்டமானது தான். பட் ஆனா முக்கியமானது. என்ன அப்படின்னாக்க, ஒருத்தர நீங்க நம்புறதுனால எந்த ஒரு பெயினும் உங்களுக்கு வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சின்ன சின்ன சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும். பட் அதுக்காக அந்த நம்பிக்கை மேல நாம குறை சொல்றத நிறுத்தணும். அதனால அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய வந்து நம்ம அவாய்ட் பண்றதுனால, அவங்க நம்மள விட்டு விலகித்தான் போவாங்க. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ, நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால நமக்கு எந்த வலிகளும் வராமலாம் இருக்காது. பட் ஆனா, அவங்க மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னாக்க, எந்த உறவுகளுமே நம்மகிட்ட நிலைக்காது. ஸோ, அதனால இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற பேட்டர்ன நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னாக்க, முதல்ல நாம நம்ம மேல நம்பிக்கைய வளர்த்துக்கணும். 2வது சின்ன சின்ன விஷயங்கள நம்ப ஆரம்பிக்கணும். ஒரேடியா நம்பிட தேவையில்ல. 3வது அவங்க செயல்கள கவனிங்க, வார்த்தைகள கவனிக்காதீங்க. சின்ன சின்ன ரிஸ்க் எடுங்க. உங்களுக்கான பவுண்டரி செட் பண்ணுங்க. எல்லாரும் எப்பவும் உங்க கூட இருக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்ற பேட்டர்ன்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னாக்க, நான் காயப்பட்டாலும் இத ஹேண்டில் பண்ண என்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்ற ஒரு எண்ணத்த உங்களுக்குள்ள வலுப்படுத்துங்க. ஒருவேள நீங்க இந்த ட்ரஸ்ட் இஷ்யூன்ற விஷயத்தால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான். நீங்க எப்ப பாரு அலர்ட்டா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க லவ் பண்றது கஷ்டமானவங்களும் கிடையாது. ஆனா, உங்க அன்ப அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ மூலியமா நீங்க பாதுகாக்கணும்னு நெனைக்கிறீங்க. பட் இப்ப நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க திரும்பவும் நம்ப ஆரம்பிக்கலாம். சேஃபா, ஸ்லோவா, கொஞ்சம் அவேர்னஸோட மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிங்க. நீங்க எல்லாரையும் நம்பணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு யார நம்பணும்னு தோணுதோ, அவங்கள தாராளமா நீங்க நம்பலாம். உங்களுடைய இதயத்த நீங்க பூட்டி வைக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க உண்மையா இருக்கும்போது, அந்த உண்மையான நம்பிக்கை உங்கள தேடி வரும். அப்படின்றது தான் என்னுடைய மெசேஜ் உங்களுக்கானது. ஸோ, அதனால முதல்ல நீங்க உங்கள நம்புங்க. உங்கள இன்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறதன் மூலியமா, உங்கள சுத்தி உள்ள உறவுகளையும் நீங்க நம்புங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு, நீங்க அடுத்த உறவுகள நம்பும்போது,
அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீணா போகாது. நீங்க உங்கள நம்புறீங்களா? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. மீண்டும் வேற ஒரு பேட்டர்ன்ல உங்கள நான் வந்து சந்திக்கிறேன்.